ப்ளூ. உடனே நமக்கு தெரியும் என்ன ப்ளூன்னு. ஆனா நம்ம கேட்போம், என்ன ப்ளூ சார்ன்னு கேட்போம் இல்லையா? அது என்ன ப்ளூ அண்ட் வேணாலும் நீங்க போடுங்க. படம் நல்லா வந்துச்சுன்னா நல்லா வந்துச்சு, நல்லா வரலன்னா வேற ப்ளூ போடுங்க. எத்தனை ப்ளூ? 50 ப்ளூவா வச்சிருக்கான்? இல்ல. ம் 3 ப்ளூ வச்சிருக்கான் அதுல. சின்ன சின்னதா 3 படம் வரைஞ்சு பாருங்க, எந்த ப்ளூன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன் அந்த கலரை பத்தி சொல்ல மாட்டேன்றேன் அப்படின்னா, என்னமோ அந்த கலர் மாத்திரம் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும்னு பாக்குறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஹேபிட்டா போயிருது. சாப் கிரீன் இப்ப எனக்கு பிரியமான கலர் கோபால்ட் ப்ளூ, சாப் கிரீன், பர்ன்ட் சியானா, வார்மில்லியன், கேம்போஜ் எல்லோ. இதனால வேற கலர்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு இல்ல. நான் இந்த கலர்ஸ் இந்த படத்துக்கு இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கலர் தான் நீங்களும் யூஸ் பண்ணணுன்ற தேவை இல்லைன்றேன். ஃபாலோ பண்றீங்களா? எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் கலர் சொல்றது இல்ல. கலருடைய பேர் சொல்றது இல்ல. நீங்க அந்த கலருடைய பேரை கேட்டா இப்ப எப்படின்னா, இப்ப ப்ளூ அப்படின்னா இந்த இடத்துல என்ன ப்ளூ வச்சா நல்லா இருக்கும்னு உங்களாலே செஞ்சு கண்டுபிடிக்க முடியாதா? கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, ப்ளூ வேற வேற ப்ளூ யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல. ஆல்மோஸ்ட் வாட்டர் கலரே நம்ம இங்க தானே செய்யறோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் எல்லாரையும் நான் சொல்லல, நிறைய பேர் நம்ம வாட்டர் கலர் இப்பதான் செய்யறோம். அப்படின்றப்ப நமக்கு அது கஷ்டமா இருக்கு. சரியா? ஆனால் இருங்க, நான் வந்து அந்த படத்தை எடுத்துக்கிறேன். படத்தை எடுத்து ஒரு ஓரத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நிறைய இடங்களை வந்து நம்ம படத்தை விட டார்க்கா இந்த இடம் இப்ப வந்து நான் வந்து முதல்ல வந்து தண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து யூஸ்வலா ஸ்கை செய்வேன் இல்லையா? அந்த நான் உங்களுக்கு நான் அதை செஞ்சு காட்டியிருக்கேன், வெட் ஆன் வெட்டுன்னு சொல்லிட்டு. இப்ப அப்படி செய்யாம உங்களுக்கு அடுத்த படத்துல அதை செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன். வேண்டாம், வெட் ஆன் வெட்டே நம்ம செஞ்சு அதுல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். சரியா? எப்ப நீங்க ப்ரஷ் எடுக்கிறதா இருந்தாலும் ப்ரஷஸ் சைஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு திரும்ப ப்ரஷ் சைஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த கட்டடத்தை வந்து கம்ப்ளீட்டா சேஃபா விட்டுட்டு அப்புறம் தான் கலர் வைக்கணும். ஏன்னா அது வந்து ஒயிட்டா இருக்கு, ஸ்கையோட லைட்டா இருக்கும். நம்ம நம்ம வைக்க இந்த இடத்துல லைட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சா அந்த இடம் வைக்க முடியாம போன சிக்கலா இருக்கு. இப்ப இந்த கோயில் அந்த கலசம் எல்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை. இந்த மரமும் எனக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியல. ம் வேற இந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டடம் எனக்கு ப்ராப்ளம் தான். அதை வந்து விட்டுட்டு செய்யறது புத்திசாலித்தனம். அதெல்லாம் கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு தான் செய்யணும். ஆனா நான் வந்து அங்கெல்லாம் மரங்கள் போடுறதுனால அது பாட்டுக்கு இருக்கட்டும். இன்கேஸ் லேசா அந்த கட்டடத்தை காட்ட வேண்டி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டிராயிங் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு தான் விட்டுட்டேன். சரியா? கீழே இருக்கிறதுனால இங்க கீழே வந்து தண்ணி வரும் அப்படின்ற ஒரு ஐடியா. பிளாட்டா வச்சிருந்தானா திரும்ப 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 அந்த இடங்களுக்கெல்லாம் தண்ணி போட்டாகணும். தண்ணி வச்சாதான் அந்த இடம் வந்து அந்த ஸ்மூத் ஸ்கையோடைய கலர்ல வரும். சரியா? இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் உள்ள தண்ணி போயிருக்கு, அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறோம். இப்ப நான் வந்து ப்ளூவை வந்து தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். எப்படி நான் உங்களுக்கு அந்த தண்ணியில எப்படி கரைக்கிறதுன்றது முன்னாடியே காட்டியிருக்கேன். அப்படி இருக்கணும் தண்ணி. சரியா?
திக்கா பெயிண்ட் எடுத்து வைக்கிறதே இல்லை. இங்க பாருங்க, லேசா பிரஷ்ல வந்து திக்கா பெயிண்ட் இருக்குன்னு உடனே அதை கரைச்சி விட்டுறேன். சரியா? யாரும் எதுவும் கேக்குறீங்களா? இல்ல சும்மா தான் டிங் டிங்னு இருக்கா? சார் இன்னைக்கு ஃபுல்லாக வாட்டர் கலரும் ஆயில் கலர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குங்களா சார், இல்லை பென்சில்லையும் ட்ரா பண்ணுவாங்க சார்? எதுமே இனிமே வா. எஸ் சார். இனிமே நம்ம அநேகமா வாட்டர் கலர், ஆயில் கலர் தான் செய்வோம். கிராஃபிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. கிராஃபிக்ஸ்னா அந்த பிரிண்ட் பண்றதுக்கு அதுக்காக வரக்கூடிய சப்ஜெக்ட். அது வர்றப்ப நம்ம வந்து ஓரளவுக்கு பென்சில் யூஸ் பண்ணுவோம். ஏன் எதுக்காம கேக்குற? பென்சில்லாம் வந்து அப்படியே தூக்கி கிடைச்சிடலான்னு பாக்குறியா? இல்லை சார், எனக்கு ஆயில் வாட்டர் கலர்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லை சார், அதனால கேட்குறேன். ஏன், அது நல்லது தானே. ப்ராக்டிஸ் இல்லாட்டி ஈஸியா அதான் கத்துக்கலாம். சார், ப்ராக்டிஸ் நமக்கு பண்ணுறதுக்காக தான் சார் கேட்குறேன். ஓகே ஓகே. இல்ல ப்ராக்டிஸ் இல்லாட்டி, இல்ல நீ கவனிக்கல நான் என்ன சொன்னேன். ப்ராக்டிஸ் இல்லாட்டி ஈஸியா கத்துக்கலாம். ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா என் மெத்தடை வந்து நான் சொல்லி தர்றதுக்கு பழைய மெத்தடை உங்களை மறக்க வைக்கணும் நான். விளங்குதா உனக்கு? பழைய மெத்தட் வந்து சரியா இருக்கு சரியா இல்ல வேற விஷயம், அது கம்ப்ளீட்டா வேற ஒரு விஷயம். ஆனால் என் மெத்தடை கத்துக்கணும்னா நீ பழைய மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணினா என் மெத்தட் வராது இல்லையா? அது அது அதனால ஒன்றும் கவலையே படாத. வாட்டர் கலர் வந்து ஈஸியா கத்துக்கிட்டு போயிடலாம். ம். ஆனால் என்னன்னா, என்ன நமக்கு யாரை என்னமோ கேட்க வந்தீங்க சொல்லுங்க. யாரோ என்னமோ கேட்க வந்த மாதிரி இருந்தது. சார் நான் ஓகேன்னு சொன்னேன் சார், அவ்வளோதான் சார். ஓகே, அப்படியே ஓகே. என்னன்னா, என்னுடைய பெயிண்டிங்கை காப்பி பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. என்னுடைய மெத்தடை தான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். நீங்க என் பெயிண்டிங்கை காப்பி பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா செட் ஆகவே ஆகாது. சரி, இப்ப இது வச்சிட்டோம். என்ன ஸ்கையோடைய ப்ளூவை வச்சுட்டோம். நல்ல எவ்வளவு லைட்டா வச்சிருக்கேன்றது உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து ஒரு கலர் வச்சுட்டு லேசா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ஞாபகப்படுத்திடணும். யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்துங்க, ஒரு போட்டோ எடுத்துருங்க. ஒரு கலருக்கு நம்ம ஒரு போட்டோ எடுத்துருவோம். சரிதான். இல்ல அந்த ப்ளூவை வந்து இந்த ப்ளூ இதா இருக்கு இல்லையா, டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ப்ளூவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய் கலருக்கு போய் கலர் இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப ப்ளூ ஆயிட்டே வருது. ஆனா என்னவா இருக்குன்னா ரொம்ப டார்க்கா தெரியுது. சரியா? அப்போ வந்து என்ன செய்யறோம், நம்ம பிரைட்னஸ்க்கு போய் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப கலர் வந்து கொஞ்சம் லைட் ஆகுது. ம் இன்னும் கூட லைட் ஆகணும் போல தோணுது. ரைட், ஓகே. அப்ப வேற வேற என்ன செய்யும், வைப்ரன்ஸ் வேண்டாம். டென்ட்டுக்கு போய் வார்ம்த்துக்கு போய்
ப்ளூ ஆக்கி பார்க்குறோம். இல்ல, இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. சரியா? பிரில்லியன்ஸுக்கு பிரில்லியன்ஸுக்கு போனா பளிச்சுன்னு தூக்கிருச்சு. இப்ப நான் என்ன செய்றேன், அந்த டிண்ட்டுக்கு வைப்ரன்ஸ் ஓ வைப்ரன்ஸுக்கு போயிருக்கேன். டிண்ட்டுக்கு போறதுக்கு பதிலா வைப்ரன்ஸுக்கு போனதுல அது வந்து டல் ஆயிருச்சு. இப்ப பரவாயில்ல கலர் இல்லையா? அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பக்கத்துல இருக்கு. அப்படி கலரை அட்ஜஸ்ட் பண்றதுன்றது ஒரு 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 பார்ட் ஆஃப் த ஆர்ட். சரி, அப்ப இந்த இடம் வெட்டா இருக்கு. நான் உங்களுக்கு அது முன்னாடியே சொல்லி தந்தேன். இப்ப வெட்டா இருக்கக்கூடிய இடங்கள்ல திரும்ப கலர் வச்சோம்னா அப்படியே பூ மாதிரி பூத்துரும். மஷ்ரூமிங்னு சொல்லி சொல்றோம். அது ஆகக்கூடாதுன்றது நமக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட். அப்ப இப்படி தூக்கி பார்த்தோம்னா என்னன்னா இந்த இடம் பளபளன்னு இருக்கு. அப்ப மேலாப்புலயே தண்ணி இருக்கு. இந்த இடம் வெட்டா இருக்கு. அப்ப இந்த இடம் எங்கேயுமே கலர் வைக்க முடியாது. இந்த இடம் வந்து அப்படி பளபளன்னு இல்ல. நம்ம முதல்ல வச்சோம் கலர். அதனால காஞ்சிருக்கு. ஆனா இப்படி தொட்டு பார்த்தா காஞ்ச மாதிரி தெரியுது அந்த இடம். ஆனால் இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஈரமா இருக்கிறது தெரியுது. இந்த இடம் காஞ்சிருக்கு. இந்த இடம் காஞ்சிருக்கு. இந்த இடம் காஞ்சிருக்கு. அங்கெல்லாம் வேலை பார்க்க வேண்டியது இல்லை நமக்கு. இந்த இடம் நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கலாம்னா காஞ்சிருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துக்கு வந்துருவோம் நம்ம. எந்த இடத்துல நம்ம வேலை பார்த்தா ப்ராப்ளம் இல்லையோ அந்த இடத்துக்கு வந்துருவோம். எப்பயுமே நம்ம வந்து இது வந்து பேக்ரவுண்டை முதல்ல வச்சிடறோம். பேக்ரவுண்டுன்னு ஒன்று வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஃபிளாட்டா இருக்கிறதோ லேசா அங்க என்னமோ இருக்குதோ அந்த பேக்ரவுண்டை முதல்ல வச்சிடறோம். முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து தான் டெவலப் பண்ணிட்டு போறோம். ஏன்னா இப்ப இந்த இடத்த நான் செஞ்சிடுறேன்னு வச்சிருவோம். இந்த இடத்த செய்யறதா இருந்தா இதை விட்டுட்டு நான் செஞ்சுட்டு இருக்க வேண்டியிருக்கும். இதை நான் செஞ்சுட்டு போனேன்னா அதோட நான் இன்க்ளூட் பண்ணி செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். சரியா? இந்த இடத்துல லேசா டிராயிங் வந்து சரியா இல்லாத மாதிரி தெரியுது. வேற என்னமோ அங்க இருக்கிறதா வச்சுக்கிறோம். ஆனா அந்த டிராயிங்கை கரெக்ட் பண்ணி எடுத்துடலாம்னு யோசிச்சேன். எடுக்க வேண்டாம், அது பாட்டுக்கு 2 போட்டு வந்து விட்டேன். சரியா? நான் இப்ப இந்த கடைக்கு நான் வர்றேன். இந்த கடைக்கு வரேன்னா ரெஃபரன்ஸுக்கு போயிடுறது பெட்டர். ரெஃபரன்ஸ் என்னவா இருக்கு? ஆரஞ்சு கலர்ல கொஞ்சம் கயறுகள் தொங்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலுமே கொஞ்சம் அந்த ஆரஞ்சு கயிறுகளும் இதுகளும் தொங்குதுங்க. இங்க வந்து தேங்காய் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இங்க கீழே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிருக்காங்க. ஆரஞ்சுல என்னென்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன் முதல்ல. இன்னமா வந்து கொஞ்சம் சிறுசாக்கலாம் போல தோணுது எனக்கு. இப்ப சிவப்பு கலர்ல வந்து கொஞ்சம் கயிறு தொங்குது.
என்ன சத்தம் நின்றுச்சு அப்படின்னா கொஞ்சம் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் போட்டாகணும். அந்த அந்த இப்ப இந்த இடத்த யாருமே கவனிக்க மாட்டாங்கன்ற லெவலுக்கு தான் இருக்கு. இருந்தாலும் இதை கரெக்டா செய்யலைன்னா நமக்கு அந்த படமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. சரியா? இப்ப இங்க முக்கியமான சப்ஜெக்டை விட்டுட்டு டார்க் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டு அங்க டார்க் வச்சு சப்ஜெக்டை கட் பண்றோம். சரியா? சப்ஜெக்டை கட் பண்றோம், அதான் வார்த்தை. சரியா? சப்ஜெக்டை கட் பண்றோம். ஃபுல்லா கட் பண்ணவும் முடியாது அதை. அதுக்காக தான் ரெஃபரன்ஸ் வேணும் நமக்கு. ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா எதை கட் பண்ணணும் எதை கட் பண்ண வேண்டாம்ன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எல்லாரும் இப்படிதான் வரைவாங்களா அப்படின்னா சில ஆர்டிஸ்டுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இதெல்லாம் எப்படி ஸ்லோவா இல்லாம இப்படி நான் ஒன்னா போட்டு செஞ்சுட்டு வர்றதுக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல முதல்ல அப்படி கலர் வைப்பாங்க, அப்புறம் இந்த இடத்துல இப்படி கலர் வைப்பாங்க, வச்சுட்டு அதெல்லாம் காஞ்சி போய் ரெடியா இருக்கும். ரெடியா இருக்கிற நேரத்துல அங்கங்க அங்கங்க அப்படியே அப்படியே கனெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு என்ன செய்யறாங்கன்னே தெரியாது. அந்த சீட்டு கட்டுல மடிச்சு போட்டுட்டு எதுவுமே வந்து மந்திரம் கிடையாது இல்லையா? எதுவும் மந்திரம் கிடையாது. அந்த அந்த சீட்டு கட்டு இது கூட வேகமா கைய வசைச்சு நம்ம பாக்குறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடுறது இல்லையா? சரிதானே நான் சொல்றது? ம் அதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்ப அதே மாதிரி இந்த ஏன் அப்படி செய்யறாங்கன்னா உங்களுக்கு தொழில் கத்துக்க கூடாது, உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு காசு வாங்கியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு தொழில கத்து தந்தாச்சுன்னா அவங்களுக்கு போட்டியா வந்துருவீங்க. இதெல்லாம் வந்து என்னது இப்படி பேசிட்டு இருக்காரு இவரு, உலகத்துல இவர் மத்தர் தான் உத்தமரா அப்படின்னு. நான் உத்தமன் நான் சொல்ல வரவே இல்லை. ம் இப்ப நானும் வந்து அப்படி மறைச்சிட்டு செஞ்சேன்னா நானும் அதே ஐக்கியம் தான்றேன்.
ஆனா நான் உங்கள்கிட்ட செய்யலைன்றேன். உங்கள்கிட்ட செய்யலைன்னா செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க பார்த்துட்டு என்ன செய்வீங்க நீங்க? ஓஹோ, இப்படி வேகமா அப்படி அப்படி எப்படி கலர் அப்படி வச்சா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்களால கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பீடு கிடையாது இல்லையா? நீங்க இந்த ஸ்பீட்ல செஞ்சிருவீங்களா? இல்ல கேக்குறேன், இந்த ஸ்பீட்ல செஞ்சிருவீங்களா? நோ சார். இல்ல சார். இல்ல, கஷ்டம்தான். கஷ்டம், நான் சொல்றேனே கஷ்டம்தான். ஆனால் 5 பெயிண்டிங் செஞ்சிட்டீங்கன்னா இந்த ஸ்பீட்ல செய்ய முடியும். 6வது பெயிண்டிங் செய்ய முடியும். சரியா? அதனால நான் என்ன பெயிண்டிங் செஞ்சு முடிக்கிறேனோ கடைசியில கையெழுத்து போடுறேன் பாத்தீங்களா, அந்த பெயிண்டிங்கை பார்த்து செய்யக்கூடாதுன்றேன் நான். இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அதைத்தான் நீங்க செய்யணும்ன்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் செய்யணுமே தவிர ஃபைனலா நான் என்ன செஞ்சு முடிக்கிறேனோ அதை போடக்கூடாது. அது இல்ல நீங்க வரைய வேண்டிய படம். ஃபாலோ பண்றீங்களா அத? சரியா? இப்ப நான் வந்து வெர்மில்லியனும் ஒரு டார்க் ப்ளூனா என்ன ப்ளூ? ஸ்கை ப்ளூ அப்படின்னா வந்து கோபால்ட் ப்ளூ, அது தெரியும். ஸ்கைக்கு கோபால்ட் ப்ளூ வைப்போம் அப்படின்னு. டார்க் ப்ளூனா என்ன ப்ளூ? எடுத்து பாருங்களேன், கலர் பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்ல. ஒரு டார்க் ப்ளூ, ஒரு கிரீன் ஒன்று வைக்கிறேன், எடுத்து வச்சுக்கிறேன். அந்த கிரீன் வந்து நான் எப்பயும் யூஸ் பண்ணாத ஒரு கிரீன், ரொம்ப குறைச்சலா தான் அதை யூஸ் பண்ணுவேன். அந்த கிரீன் எடுத்து வச்சுக்கிறேன். விரிடியன் கிரீன் அந்த கிரீனுக்கு பேரு. போட்டோ கோபால்ட் ப்ளூ தான் நம்ம ஸ்கைக்கு வைக்கிறது. அது வந்து லைட் ப்ளூ. இருக்கிறதுலே லைட் ப்ளூன்னு சொல்ல வரல, நமக்கு யூஸ்வலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ளூஸ்ல அது லைட் ப்ளூ. அதுல இன்னொரு ஒரு டார்க் ப்ளூ ஒன்று இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு கலர் வந்து டார்க் ஆக்கணும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு கலர். நமக்கு வந்து கலர்ஸ் தியரியில நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹார்மோனியஸ் கலர்ஸ் பார்த்தோம், மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ் பார்த்தோம், அதை பார்த்தோம், இது பார்த்தோம், இதை பார்த்தோம். அது சம்பந்தப்பட்ட கலரை எடுத்து வச்சு தான் நம்ம வந்து ஒரு கலரை டார்க் ஆக்குவோம். சரியா? இப்போ வயலட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ளூவையும் ரெட்டையும் சேர்த்து தான் டார்க் ஆக்குவோம். இப்போ ப்ளூவையும் ரெட்டையும் சேர்த்து டார்க் ஆக்குனா போதுமான அளவுக்கு டார்க் வரலன்னா என்ன ப்ளூ கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கல இன்னும். ரஷ்யன் ப்ளூ. சரியா? சரி, நான் சொல்லிடுறேன். இல்லை, டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதனால சொல்லிடுறேன். இப்ப அதை செஞ்சுட்டு இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு நல்ல டார்க் வச்சு டிராயிங் போட்டுறேன். அப்ப இதுக்கு ஒரு அர்த்தம் வர ஆரம்பிச்சிருது. என்னமா? டார்க்னஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி போட்டோ சார். ஒரு நிமிஷம், கையெல்லாம் தொடச்சிட்டு தான் நான் கேமராவே தொடணும். இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா எந்த இடத்துல கலர் பட்டிருக்குன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு அப்படின்ட்டுருவோம். டிராயிங் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணவே ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சோம்னா கட்டாயமா தகராறு அடிக்கத்தான் செய்யும் பெயிண்டிங். இது அப்ப இப்ப என்னன்னா இந்த போட்டோலயே அப்படியே என்லார்ஜ் பண்ணா அவ்வளவு கிளியரா இருக்கு இல்லையா? அதனால க்ளோஸ் அப் போட்டோ எடுக்கணுன்ற தேவை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது இல்லையா? அப்படி இருக்கட்டும். அந்த ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டே வந்துட்டோம்னா போதுமா தான் தோணும். தேங்க்ஸ்மா அதை ஞாபகப்படுத்தினதுக்கு. நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் கலரு, ஆனாலும் பெரிய ப்ரஷ்ல தான் மிக்ஸ் பண்ணேன்.
ஆனாலும் சின்ன பிரஷ்ஷை வச்சு நான் வந்து சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரேன். நம்ம இது கஷ்டமா வந்து இப்ப பாக்குறதுக்கு தெரியுது. ஆ? ஐயோ அவ்வளவு தூரத்துக்கு ஆக்சுவலா வச்சு பழக ஆரம்பிச்சு நமக்கு ரிசல்ட் வர ஆரம்பிக்குது இல்ல. இப்ப நம்ம கலர் வச்சதுனால என்ன வந்துச்சு? ம்? இப்படி கலர் வைக்காட்டி என்ன வரும்ன்றது அப்புறம் தெரியும். இப்ப கலர் வச்சதுனால இதெல்லாம் வெளியே வந்துச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெளியே வரல. இப்ப இந்த இடத்துல இப்படி இருக்கு. நான் இந்த இடத்துல கொஞ்சம் கலர் வைக்கவும் அந்த இடம் இன்னும் வெளியில வருது. சரி இப்படி வருது. இப்ப அந்த அந்த அதுக்கு உள்ள அந்த வித்துட்டு இருக்கக்கூடிய லேடிக்கு கலர் வைப்பேன் நான். ஆ? வேற என்னமாச்சும் கலர் யோசிச்சு பார்த்து வைக்கணும். கரெக்டா அந்த இடத்துக்கு அப்ராப்ரியேட்டா ஒரு கலர் வைக்கணும். இப்ப நான் வந்து இதெல்லாம் இப்படி செஞ்சிட்டேன்னா இதெல்லாம் முக்கியமான இடமே கிடையாது. இருந்தாலும் இதெல்லாம் இப்படி செஞ்சிட்டேன்னா நான் பின்னாடி போக போக எனக்கு கலர் வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இந்த இடங்கள்லாம் என்ன செய்வோம்னா அப்படி காட்டும். அந்த அந்த வாழைப்பூ கொத்து இருக்கு இல்லையா? வாழை வாழை மரம் வைப்போம் இல்லையா? அந்த மரம் வைக்கிறத அப்படி 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 அது அது வந்து நான் இனிஷியலா ஒரு ஒரு இது வைக்கிறேன். இனிஷியலா வைக்கிறத அப்படி வைக்கிறேன். அப்படி வச்சுட்டு அந்த இடம் செட் ஆயிருச்சு. அப்படியே எல்லா இதுக்கும் தூணுக்கும் போயிருவேன் நான். இப்ப இப்ப போகல. நான் முதல்ல இந்த இடம் அது உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் எப்படின்றத காட்டுறேன். இந்த இடத்த பிளாக் பண்ணியாச்சு இப்ப இல்லையா? இந்த இடத்த பிளாக் பண்ணியாச்சு. இந்த இடத்த பிளாக் பண்ணியாச்சு. இப்ப இதை இப்படியே பிளாக் பண்ணிட்டே போயிடலாம். ம் போக கலர் வந்து லைட் ஆக்கிட்டே போகும்ல, அதனால இப்ப நான் கொஞ்சம் லைட்டா தான் வச்சுக்கிறேன். ம் இப்ப ஒரு சின்ன சைஸ் பிரஷ்ஷை வச்சு கொஞ்சம் சின்ன சைஸ் பிரஷ்ஷை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மத்த கலர்ஸும் வச்சு விளையாடுறேன்.
இடம் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்றது இப்பயே தெரியும் நமக்கு. கோயில் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் இந்த இடத்துல டீட்டெயில காட்டியாச்சுன்னா அந்த கோயில் வந்து தானா வெளியே வந்துடும். இல்லாட்டி கோயிலை வந்து வெளியில கொண்டு வர வேண்டியிருக்கும் நம்ம. இப்ப இந்த இடம்லாம் காஞ்சிருச்சு. அந்த மரங்களுக்கு போயிடுறது ஒரு நல்ல ஐடியாவா எனக்கு தோணுது. ஏன்னா மரங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிக்சர். நம்ம இந்த அரச மரத்தை போட்டோம்னா அரச மரத்தோட கேரக்டரே சரியா செட் ஆகலையே. இருங்க, நம்ம பின்னாடி போயிடுவோம். பின்னாடி போயிட்டு இந்த அரச மரத்தை போட்டுட்டோம்னா அது என்ன ப்ளூ கலர் வைக்கிறீங்க அரச மரத்துக்குன்னா? அந்த லைட் அந்த லைட்டை முதல்ல வச்சுக்கிட்டோம்னா மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது கூட வர ஆரம்பிச்சிடும். சரியா? இப்ப அந்த அளவுக்கு அந்த மரத்தை இப்படி கொண்டு வந்திருக்கோம். இப்ப அந்த கிரீனுக்கு போவோம். சரி, கிரீனுக்கு போறதுக்கு முன்னாடி லேசா எல்லோயிஷா ஒரு கிரீன் மரத்துல வச்சிருவோம். இப்ப லைட் எங்க இருந்து வருதுன்றத நம்ம இவ்வளவு நேரத்து வரைக்கும் கவனிக்கவே இல்லை.
லைட் இங்கிருந்து வருது, மேல இருந்து இந்த சைடுல இருந்து வருது. அப்ப இந்த சைடுல ஃபுல்லா லைட் கிரீன் இருக்கும். இப்ப டக்குன்னு வந்து விரல கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா பிடிச்சேன். அப்ப விரல அப்படிதான் பிடிக்கணுமா அப்படின்னா இல்ல, அது இல்ல. அது என்னமோ டக்குன்னு அப்படி ஒரு grip வந்துச்சு, அப்படி ஒரு grip எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் நான். இந்த இடத்துல அந்த தென்னை மரம் வந்து எப்படி இருக்க போகுதுன்றது தெரியாததுனாலதான் நான் தென்னை மரத்துல இருந்து ஆரம்பிக்கல. ஏன்னா அது தென்னை மரம் என்ன நேரத்துல, அந்த நேரத்துல என்ன அது கேரக்டர் வருதோ அதுதான் நம்ம காட்டணும். நம்ம பாட்டுக்கு வேற எதையாச்சும் நம்ம காட்டிட்டு இருக்க கூடாது. எந்த இதில் போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லிடணுமா? அரச மரம் சின்ன மரங்களா இருந்தாலும் கூட அடர்த்தியா இருக்கும். ம்? இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு லைட் தான் வச்சிருக்கோம். இப்ப அடுத்த லைட்டுக்கு போறோம். சரி, அடுத்த லைட்டுக்கு போயிட்டு அடுத்த லைட் எப்படி இருக்கும்னா இதோட கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். அப்படியா? இப்ப நான் இந்த இடத்துக்கு அந்த லைட்டை கொண்டு வர்றேன். இதை எவ்வளவு தூரத்துக்கு மறைக்காம செய்ய முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு மறைக்காம செய்யணும். சரியா? அக்கா, மறைக்காமையே செய்ய முடியுமான்னு அதுவும் முடியாது. ஓரளவுக்கு மறைச்சு தான் ஆக வேண்டி வரும். என்ன லெஃப்ட் சைடுல மறைக்கிறோம், பாட்டம் கொஞ்சம் போல மறைக்கிறோம். எப்படி வச்சிட்டு வர்றேன்றது தெரியுதா உங்களுக்கு? இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு. இப்ப அங்க மேலாப்ல லைட் இருக்கும், கீழே வந்து டார்க் இருக்கும். சரியா? இங்கேயும் மேலாப்ல லைட் இருக்கு, கீழே வந்து டார்க் இருக்கு. ஆக்சுவலா இந்த இடம்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்திருந்தோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அங்க என்ன ஆக போகுதுன்றது வந்து ஷூரா தெரியல. இந்த அரச மரம் தான் இம்பார்ட்டன்ட். இந்த அரச மரம் நிறைய இடங்களுக்கு வந்தாகணும். ம்? முன்னாடி இந்த மரம் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங். இன்னும் ஒரு டார்க் இன்னும் ஒரு டார்க்கோ ரெண்டு டார்க்கோ வரும் கட்டாயமா. சரியா?
அதுக்கப்புறம் இந்த கிளைகளை டார்க் ஆக்குறது, அந்த வேலைகள்லாம் பார்ப்போம் நம்ம. கிளைகள் எப்பயுமே அந்த மர இலை கொத்துகள் இருக்கு இல்லையா, அந்த இலை கொத்துகளுடைய டார்க்கர் ஏரியாக்குள்ள இருக்கும், லைட்டர் ஏரியால இருந்து ஆரம்பிக்கும். டார்க்கர் ஏரியாவுக்கு உள்ள போயிடும் அது. உங்களுக்கு மாம்பழத்தை கொடுத்துட்டேவ்ல. என்னமோ நான் பாட்டுக்கு ஒரு புள்ளி புள்ளியா வச்சுட்டு போற மாதிரி தெரியுது. ஆக்சுவல் அப்படி புள்ளி புள்ளியா வச்சுட்டு போகல நான். கரெக்டா கால்குலேட் பண்ணி அந்த மரத்துல வந்து இப்படிதான் அதோட கேரக்டர் இருக்கு. அஹ்? இலைகள் வந்து கனமா கீழே தொங்கிட்டு இருக்கு. சரியா? இலைகள் வந்து இப்படி கனமா அப்படி கீழே தொங்குது. அப்படி எல்லா பக்கமும் போகுது, ஆனா கீழே எல்லா ஒரு ஒரு கொத்து லைட் இருக்கக்கூடிய இடத்துலயும், ஒரு ஒரு கொத்து லைட் இருக்கக்கூடிய இடத்துலயும் கீழே வந்து டார்க் ஒன்று வருது. ஒன்னொன்னா போட்டுக்கிட்டு இருக்கிறது கிடையாது, மொத்தம் மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அது கரெக்டா உட்காரதான்னு பாத்துக்கிறோம். கரெக்டா எப்படி உட்கார வைக்கிறது? பிராக்டிஸ். அதுக்குத்தான் நான் எப்ப வரைகிறேனோ அதை வரைங்க, நான் வரைஞ்சு முடிச்சதை வச்சுக்கிட்டு செய்யாதீங்கன்ற. இப்ப நான் வச்சுக்கிட்டு இருக்க கிரீன் வந்து சாப் கிரீன். ஆனால் அந்த டார்க் ஆக்குறதுக்கு நான் மிக்ஸ் பண்ண கிரீன் வந்து விரிடியன் கிரீன். அப்ப டார்க் கிரீன் லைட் கிரீன்னு அதுக்கு பேரை வச்சுக்கணும் நம்ம. இப்ப நம்ம மர கொத்துகள், இலை கொத்துகள் வந்து வச்சுட்டு போறோம். அப்ப இலை கொத்துகள் வந்து கீழே வந்து டார்க்காவும் மேல வந்து லைட்டாவும் இருக்கு. ஏன்னா வெளிச்சம் வந்து மேல இருந்து தான் வருது இல்லையா? இதெல்லாம் யூஸ்வலா வந்து நான் கடைசியில வைப்பேன். இதெல்லாம் விட்டுட்டு செஞ்சுட்டே வந்துட்டு இதெல்லாம் கடைசியில வைப்பேன். இப்ப நான் அது வச்சதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சப்ஜெக்ட வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாக்குறேன். இங்க இருந்து இப்படியே எடுத்துட்டு போய் இதை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு அப்படி முடிச்சுட்டு அங்க கொண்டு போய் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். சரியா? அப்ப நான் இந்த இடத்துக்கு கொஞ்சம் இதை செட்டப் பண்ணிக்கிறேன். அதாயிடும். அப்போ ஒரு ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு வரும்போதும் பிரஷோடைய சைஸ், ஸ்ட்ரோக் உடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரஷோடைய சைஸ் மாறுது. ஒரு ஒரு கலரை வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிரஷை கிளீனா கழுவி, அப்புறம் மொத்தமா
எல்லா ப்ரஷ்ஷும் அப்படி வச்சு கழுவி பார்த்தோம்னா கலர் வருதான்னு பார்த்துட்டு கலர் வரக்கூடாது. கலர் வரல அப்படின்னா சரி ப்ரஷ் எல்லாம் சரியா கழுவி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஃபாலோ பண்றீங்களா? இங்க தெரியுதா? அது ஸ்குவீஸ் பண்றோம். இப்படி நசுக்கிறோம். ப்ரஷ் இப்படி பிடிச்சுக்கிட்டு துணிக்குள்ள கரெக்டா ப்ரஷ்ஷை வச்சுட்டு நசுக்கிறோமே தவிர இழுக்கிறது கிடையாது. நசுக்கிட்டு எடுத்துடுறோம். எடுத்துட்டு லேசா ப்ரஷ்ஷை வேற மாதிரி பரப்பி வைக்கிறோம். கொஞ்சம் கிளீனா இருக்கக்கூடிய இடத்துல அப்படி வச்சு திரும்ப வச்சு நசுக்கிறோம். அப்படியே நசுக்கிறோம் ப்ரஷ்ஷை. ஏன்னா அப்பதான் அந்த தண்ணி வெளியே வரும். இழுத்தீங்கன்னா முடி வெளியில வரும். ஃபாலோ பண்றீங்களா? இப்ப நான் வந்து ஒரு மீடியம் ஸ்மால் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிட்டு சார் ஃபோட்டோ எம், தட்டுங்க சார். அது போட்டோ எடுத்துருவோம் நம்மமா. சரி, கலர் கரெக்ஷன் அப்புறம் பார்த்துக்குறோம் நம்ம. எல்லா ப்ரஷ்ஷையும் கழுவி கழுவி வச்சிடணும். ஏன்னா அதுல ப்ரஷ்ல வந்து கலர் இருந்து நம்ம கழுவாம வச்சுட்டு மறந்துட்டோம்னு வச்சுக்கிறோம். அவசரத்துக்கு திடீர்னு ஒரு 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 சின்ன ஸ்ட்ரோக் ஒன்று கொடுக்க வேண்டிய வந்திருக்கும். அந்த சின்ன ஸ்ட்ரோக்கை கொடுக்கறதுக்கு சாதாரண ஏதாவது ஒரு ப்ரஷ் எடுத்து வைப்போம். எந்த கலர் அந்த இடத்துல படக்கூடாதோ அந்த கலர் அந்த ப்ரஷ்ல இருக்கும். அவ்வளவுதான் அந்த படம், இல்லையா? அதனால ப்ரஷ்ஷை வந்து கழுவி வைக்கிறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு வேலையா பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். சரியா? இப்போ வந்து ஒரு மீடியம் ஸ்மால் ப்ரஷ் ஒன்று எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த பால் விற்கிற பருத்தி பால்காரர்கிட்ட வந்துட்டேன். நாங்க மல்லிகைப்பூ தொங்க விட்டுருக்காரு, மல்லிகைப்பூ மாலை. சரி, அது மல்லிகைப்பூ மாலைன்னு அடுத்து நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிடுவோம். இப்ப அந்த பித்தளை பாத்திரத்தை, காப்பர் பாத்திரம், வெங்கல பாத்திரம் மாதிரி இருக்கு அது பார்க்கறதுக்கு. அதை வந்து நமக்கு தான் தெரியும்ல, வெங்கல பாத்திரத்தை என்ன செய்யணும் தெரியுமே நமக்கு. அதாவது நாம் செஞ்ச இதுகள் மாத்திரம்தான் நீங்க, நமக்கு செஞ்ச இதுகள் மாத்திரம்தான் நீங்க பார்க்கணும்னு கிடையாது. ம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தாகணும், வேற வழி இல்லை உங்களுக்கு.
ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நம்ம இதுக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஸ்டில் லைஃப் செய்யற மாதிரி இது கஷ்டப்பட வேண்டான்றேன். இது ஓரளவுக்கு காயட்டும், சரியா? இது ஓரளவுக்கு காயட்டும். அடுத்து அங்க வந்து எவர் சில்வர் பாத்திரம் ஒன்று இருக்கு. அப்படி இருக்கட்டும் அது. இப்ப பாக்குறதுக்கே அது சரி ஒரு வெங்கல பாத்திரம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வந்துருச்சு. இல்ல அவ்வளவுதான் வரணும்ன்றேன் நான். ரொம்ப உள்ள போனோம்னா கஷ்டமா தான் போகுமே தவிர ஈஸியா போறது கிடையாது. சரியா? அதனால அது அங்கங்க அப்படி அப்படியே நிறுத்திக்கிறது பெட்டர். இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, அந்த இடத்துல கைப்பிடி வர்ற மாதிரி போட்டுக்கிட்டு, கிட்டக்க காட்டுறேன் நான் உங்களுக்கு அதை. வெளிச்சம் நமக்கு எங்க இருந்து வருது? இங்க இருந்து வருது. இல்லையா? இங்க இருந்து வருது. அப்ப எல்லாமே அங்க இருந்து தான் இதாயிட்டு வரும். அந்த வெளிச்சத்தையும் லைட்டையும் அங்க இருந்து தான் காட்டிக்கிட்டே வருவோம் நம்ம. ஆச்சா ஒரு எவர்ஸ்ல பாத்திர மாதிரி ஆயிடுச்சு அது. ஒரு சின்ன ஒரு இடம். அதுக்காக தான் அது முதல்ல நம்ம எவர்ஸ்ல ஒரு பாத்திரம் செஞ்சு பார்த்தோம் நம்ம. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு தடவை செஞ்சு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சரி. இப்ப அடுத்து என்ன செய்யறோம்? ம். கொஞ்சம் இங்க கலர் கலரா வரணும் இல்லையா? அப்பதான் நல்லா இருக்கும். லேசா பச்சை கலர். என்ன அது அது சரி ஒரு சின்ன ஒரு பிளாஸ்க் மாதிரின்னு வச்சுக்கிறோம். இப்ப டக்குன்னு அது போட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் கொஞ்சம் போல வாழை இலை மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். பருத்தி பால், வாழை இலை. தெரிஞ்ச ஆளுகளுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் பருத்தி பால் ஒரு வடையும் பருத்தி பால் வித்துக்கிட்டு இருந்தானா என்னமோ சம்திங். ஆனா அது அது வேண்டாம். சரி இது பிளாஸ்க் மாதிரி ஏதோ ஒரு ஒரு பாத்திரம் கொண்டு வந்த ஆள் வச்சிருக்காரு. கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இந்த இந்த இதையும் அதையும் சேர்த்து விட்டோம்னா உள்ள ஊறி போச்சு அப்படின்னா ரொம்ப அசிங்கமா தெரியும். அதனால ஊறாம ஆனா அது அதோடைய கணக்கு வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கிட்டோம்னா நல்லது. இப்ப இது ஊறுனா பரவாயில்லன்னு பாக்குறேன் நான். இது ஊறுனா என்னதான் ஆகுது அப்படின்றது பார்க்கலாமா? ஏன்னா இந்த விஷயமே பிளாஸ்கா என்னன்றது வந்து வெளியில தெரியாத லெவலுக்கு தான் இருக்கு. லேசா அந்த கலரை கூட உள்ள கொண்டாந்துடலாம் அப்படின்னு நான் தோணுது எனக்கு. இப்ப அந்த சைடை வந்து நல்லா டார்க் ஆக்கிடணும். இந்த சைடை என்ன மல்லிகைப்பூ வந்து இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு. கை வந்து இதோட முடியுதுன்னு வச்சுக்கிறோம். அந்த இடத்துல ஒரு டப்பா ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல என்னமோ ஒரு அது அந்த
சரி, அப்ப இந்த மல்லிகைப்பூவை போட்டு விட்டுருமா? இந்த இடத்துல லேசா ஏன் வெளில விட்டுருக்கேன்னா, இதுல ஊறுச்சு அப்படின்னா மஷ்ரூம் ஆயிரும். ம். ஒரு ஒரு இடத்தையும் கவனிச்சு பார்த்து தான் செய்யணும். சும்மா அப்படியே தூக்கணும், வச்சோம், படம் வந்துருச்சுன்றது வந்து இப்ப யாருமே செய்யறது கிடையாது. சே- அங்கதான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன். நீங்க இதுல ஆன்லைன்ல பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் எவ்வளவு நேரம் வரைஞ்சான்றதை வந்து காட்டக்கூடாதுன்றதுக்காகவே ஓட விடுறான் படத்தை. கவனிச்சிருப்பீங்க, நிறைய இடத்துல ஓட விடுவான். கட 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 ஜம்ப் ஆகிக்கிட்டே போகும், அப்படின்னு கலரை வைப்பான். அப்படியே அது மேல போய் முடிஞ்சிரும். ஆ? இல்லையா? எவ்வளவு தூரம் அதை பார்த்துருக்கீங்க நீங்க? அசிங்கமா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இப்ப அதை பார்த்துட்டா உங்களுக்கு அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போறோம். செய்ய முடிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆ? செய்ய முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கும் சொல்லித்தாங்க, நானும் செய்யறேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டம் அது இப்படி செய்யறது. சரியா? அப்படின்றப்ப அப்ப செய்ய முடியாதுன்றத செய்ய முடியற மாதிரி இவன் காட்டுறான். நீங்க அதைத்தான் செய்ய பார்ப்பீங்க. ஏன்னா ஈஸியா இருக்குல்ல. இவர் செஞ்சதை விட அவன் ஈஸியா செய்ய வைக்கிறான் அப்படின்றப்ப அதை ஏன் செய்யக்கூடாது? செய்யலாம், தாராளமா செய்யலாம். ஆனா செய்ய முடியாதுன்றதானே கஷ்டம். வந்துருச்சு அந்த இடம். இப்ப இந்த இடத்த போட்டு விடுவோம். இந்த இடத்த என்ன செய்யுது அப்படின்னு பார்ப்போம். அப்படி லேசா ஒரு கீழே ஒரு கோடை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த அந்த இதை போட்டு விட்டுருவோம். இப்ப இந்த இடத்த இப்படி போட்டு விட்டுருவோம். சரியா? இந்த மல்லிகைப்பூவுக்கு கொஞ்சம் போல ப்ளூவை வச்சு விட்டுருவோமா? ப்ளூவை வச்சு விட்டாதான் அது வெள்ளை பூ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். பிளெயினா விடுறத விட இப்படி வச்சு விட்டோம்னா அதுக்கு ஒரு டைமென்ஷன் கிடைக்கும் லேசா. அந்த வண்டி ரெடி ஆயிடுச்சு. சரிதானே? ம் இப்ப இவருக்கு வந்து தலையில முடிய போட்டு விடுவோம். அந்த ஒரு ரெட், நல்ல டார்க் ரெட், ஒரு டார்க் ப்ளூ, ஒரு டார்க் கிரீன், இது மூணையும் தேய்ச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாக் மாதிரி ஒரு கலர் வந்துடும்.
சரி 1 மணி ஆயிருச்சு. அந்த ஆளுக்கு ட்ரெஸ்ஸை சட்டையை மாத்திரம் போட்டுட்டு சட்டையும் லுங்கியும் போட்டு விட்டு நிறுத்திடுவோமா இன்னைக்கு? சரி, இந்த இடத்த வந்து நாம லுங்கி போட்டு மேனேஜ் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் போட்டு விட்டோம்னா சரியா இல்லையா? இப்ப நம்ம அதை செய்ய வேண்டாம். சரியா நிறுத்திக்கிறோம். ஏன்னா டைம் ஆச்சு. டைம் ஆனதுக்கு அப்புறம் செஞ்சுட்டு போனோம்னா நிறைய பேர் கிளம்புறீங்க. ம் அது அது ஒரு மாதிரி தப்பிதமாப்படுது எனக்கு. என்னன்னா உங்களுடைய நேரத்தை இத்தனை மணிக்கு நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேல இழுத்து உங்களுக்கு மனசு கஷ்டத்தோட போவீங்க. என்னடா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு இல்லையா? அந்த இது வேணான்ற. சரி, அப்படி அப்படியே முடிச்சிடுறேன் நான். சரி, என்ன கேள்விகள் இருக்கா? இல்ல, கேள்விகள் எதுவும் இல்ல. தேங்க்யூ சார். எப்படி வருது? கேள்விகள் நல்லா இருக்கு. சரியா இதோட முடிச்சுக்கிறேன் நான். இது அந்த இடம் அதை முடிக்காத மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. அதோட அப்படி முடிச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சரியா? ஓகேம்மா, பார்க்கலாம். நான் இதை போட்டோ எடுத்து அனுப்பிடுறேன் உங்களுக்கு.